ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் தான். இது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறச்ச ஆல்மோஸ்ட் 36 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட என்ன திங்ஸ் இருக்குது அண்ட் நம்ம எதை ஈஸியாக இங்கே பை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் எதை எங்கே வாங்கினேன்றதையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வைக்கிறச்சே மதருக்கு தனியாக பேபிக்கு தனியாக எடுத்து வச்சிடணும். நான் 2 பெட்ஷீட் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு பேபி நார்மல். ஸோ செகண்ட் பேபி இன்கேஸ் நம்ம சொல்ல முடியாது. எதுக்காக இருந்தாலுமே நம்ம ப்ரிப்பேராக போகிறது பெட்டர். ரெண்டுமே நமக்கு நல்லா தாங்குற மாதிரி கொஞ்சம் பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 2 ஃபீடிங் குர்த்தி எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் இங்கே கடலூரில் இருக்கேன். ஸோ எனக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கிட்டேன். ஃபீடிங் குர்த்தி பார்த்திங்கன்னா நான் 2 எடுத்துக்கிட்டேன். நம்ம ஹோம் கம்மிங் அதாவது நம்ம வீட்டுக்கு வரச்ச போட்டுட்டு வரத்துக்கு தான். 2 எடுத்து வைக்கிறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் போட்டு நம்ம ட்ரெஸ் ஏதாவது ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா நம்ம இன்னொன்று எடுத்து வச்சுக்கிற சேஃப்டிக்காக தான் நான் 2 எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ரெண்டுமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், 400 அரௌண்ட் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நம்ம லோக்கல் ஷாப்லேயே இருக்குது. ஆன்லைனில் வாங்குறவங்களும் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 நைட்டி நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜிப்பு வச்ச நைட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த நைட்டியுமே நான் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ எல்லாமே ஜிப் வச்ச மாதிரி எடுத்துக்கிறது தான் பெட்டர். நம்ம பேபிக்கு ஆஃப்டர் டெலிவரி ஃபீட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அது மாதிரி ஜிப் வச்சது 3 நைட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மதருக்கு தனியாக பேபிக்கு தனியாக நீங்கள் எடுத்து வச்சாதான் உங்களால் எடுக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம கூட இருக்க பேரண்ட்ஸ் தான் எடுத்து தருவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடாமல் கொஞ்சம் எனக்கு இந்த சைடு வச்சுருக்கேன், பேபிக்கு அந்த சைடு வச்சுருக்கேன், என்னோடது எடுங்க அப்படின்றச்சு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நான் இன்னர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபீடிங் ப்ரா எல்லாமே இதுவுமே நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். எதுவுமே நான் எனக்கு ஆன்லைனில் பை பண்ணவே இல்லை. இந்த மாதிரி இந்த பேடுமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயுமே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா இங்கே அப்போலோ இருக்கு இல்லைங்களா மெடிக்கல் ஷாப், அங்கே தான் வாங்கியிருந்தேன். இது பேண்டிஸ் டைப் மாதிரி. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னோடய பேபிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் பிளாங்கெட் போட்டு படுக்க வச்சாலும் சரி, நிறைய டவல் போட்டு நம்ம படுக்க வச்சாலுமே நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க புடவையில் தான் படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாட்டு புடவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எடுத்து வச்சுக்கிட்டேன். அது 2ஆகவே எடுத்தோம். ஒன்று நான் புது புடவையாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக காட்டன் சாரீ புதுசாக எடுத்து வச்சிட்டேன். பட் ஆனால் புதுசு எடுத்து வைக்கக்கூடாது போல். நீங்கள் ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எடுத்து வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 2 டவல் எடுத்துக்கிட்டேன். பேபியும் ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிப்பாக டவல் கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த பிங்க் கலர் டவல் வச்சுருக்கேன் இல்லைங்களா, தேங்காய் பூ துண்டு, அது எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் ஷால் எடுத்து வச்சுக்கிறேன். இது நமக்கு ஃபீடிங் பண்ணுறச்ச நம்ம மேலே போட்டுட்டு கொடுக்கறதுக்கு. இதுக்கு தனியாக கிளாத்துமே இருக்குது. நர்சிங் ஃபீடிங் கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக வரும். நான் அதை ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் அது வரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதனால் நான் ஷால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஸ்லினில் பாப்பாவுக்கு ஸ்வாடல் அதுதான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பாப்பாவை ரேப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். இது ஆன்லைனில் தான் இதுவுமே வாங்கியிருந்தேன். ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்துட்டு தான் இது நான் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அண்ட் லங்கோட்ஸ் அதுவுமே நான் இவங்கக்கிட்டே தான் வாங்கியிருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே தெரியும் எனக்கு என்ன பேபி அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் அப்ராடில் இருந்ததுனால எனக்கு ஸ்கேனில் 4th மந்த்லேயே சொல்லிவிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் எனக்கு தெரியும். அதுக்காக நான் பாப்பா கேர்ள் பேபின்றதுனால நான் கேர்ள் பேபிக்கு தேவையான ட்ரெஸ்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டேன். இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் நான் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா மவுத் கிளாத். பாப்பா பால் கொடுத்துட்டு நம்ம துடைக்கிறதுக்கு நம்ம எல்லா துணியிலையும் துடைச்சாலுமே அது ரஃப்பாக இருக்கும் இல்லைங்களா, இந்த கிளாத் சூப்பராக இருக்கும். மவுத் கிளாத் ஒரு 6 பீசஸ் வந்துச்சு. அந்த மாதிரி ஆர்டர் போட்டு அதுவுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேபிக்கு தேவையான அந்த கேப்பு, அப்புறம் நம்ம காலுக்கு போடுவோம் இல்லைங்களா சாக்ஸ் அதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் ஒரு 3 செட் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு இப்படி ஒட்டுற டைப் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு
டைப்பர் மாதிரி, அதாவது லங்கோர் தான், அது வந்து ஒற்றை டைப் மாதிரி இருக்கும், அதுவுமே வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து நான் மீஷோவில் வந்து லங்கோட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை நான் யூஸே பண்ணலை, அதுக்குள்ளே அவள் வளர்ந்துட்டா. நான் வந்து அடுத்த பேபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா அதையுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா இந்த யூரின் ட்ரை ஷீட் தான். இதுவுமே வந்து 2 ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து பேபிக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ் போடுவோம். அடுத்தது வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரச்ச வந்து ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக ஹோம் கம்மிங்க்காக வந்து ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே எப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்கேஸ் ஒன்று வந்து பாப்பா பால் எடுத்துட்டா அந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம இன்னொன்று எடுத்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த அழுக்கு கிளாத்தே போட்டு வர தேவையில்ல அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வின்டரும் கிடையாது. ஸோ என்னோடய பேபி வந்து சம்மர் பேபி தான். இருந்தாலுமே வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு சேஃப்டிக்காக, இன்கேஸ் பேபிக்கு வந்து குளிர்ச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் வந்து வெட் வைப்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு வந்து பாப்பாவுக்கு டைப்பருமே வாங்கிட்டேன். இந்த டைப்பர் வந்து இதுவுமே நான் வந்து அப்போலோ பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ தான் வந்து புதுசாக வச்சுருக்காங்க போல், எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். நான் இப்போது பாப்பாவுக்கு அதை தான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, எந்த ஒரு ரேஷஸுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அடுத்தது தனியாக ஒரு பேக் எடுத்து நம்ம பாத்ரூம்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு, பேஸ்ட்டு, அப்புறம் எனக்கு தேவையான ப்ரஷ்ஷு, அப்புறம் என் கூட யார் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவையான ப்ரஷ்ஷுமே வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரி பண்ணுறதுக்கு பேக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கவர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கவர்ஸ் வந்து ஒரு 2-3 கவர் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது யூஸ் ஆகும் நமக்கு அப்படின்றதுக்காக வந்து கவர்ஸுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்து இந்த பேக் இருக்கும் இல்லைங்களா, துணி பேக் மாதிரி, அதுவுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நமக்கு அங்கே இன்கேஸ் போயிட்டு எதாவது வாங்கின்னு வரணுன்றச்ச நம்ம வேஸ்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் அப்படியேவும் போட முடியாது இல்லைங்களா, அதுக்காக நம்ம வந்து ஒரு கவர்லாம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பேபிக்கு தேவையான வந்து ஹெட்டுக்கு வந்து பில்லோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அங்கே ஸ்டே பண்ணியிருக்கச்ச நமக்கு காஃபி வாங்கணும், ஹாட் வாட்டர் வாங்கணும் அப்படின்றச்ச வந்து நமக்கு வந்து ஃப்ளாஸ்க்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு, ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து காஃபி வாங்கினா நம்ம ஆற்றி குடிக்கிறதுக்கான அந்த கிளாஸு, அப்புறம் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை மட்டும் எடுத்து நம்ம பேக் பண்ணிக்கிட்டால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட யார் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவையான கிளாத்துமே வந்து நீங்கள் தனியாக வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடய பேக்கில் வந்து நான் இதை தான் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு வந்து சொல்லுங்கள்.